பால் நல்லா பொங்கி வரட்டும். பொங்க 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 பொங்க. குங்குமம் கலைஞ்சிட்டு போகுது. பால் பொங்குது பொங்குது பொங்குது. மகமாயி, இந்த பால் பொங்கி வழிகிற மாதிரி தம்பி குடும்பத்துல எல்லா செல்வங்களும் சந்தோஷமும் அமோகமா பொங்கி வழியணும். பால் எடுத்துட்டு வந்து சாமிக்கிட்ட வைமா. சரிங்க அத்தை. வாமா, சாமிக்கிட்ட வை. வாங்கக்கா, விளக்கேத்துங்க. என்னப்பா? நீங்க வாங்க. அட, நீங்க விளக்கேத்துறதாப்பா முறை. அக்கா, பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிறவங்க நீங்க. வயசுல மூத்தவங்க, நீங்க ஏத்துங்க. இல்லப்பா, அதெல்லாம் எப்பவும் இருக்கும். உயிரை கொடுத்து இந்த வீட்டை கட்டியிருக்கீங்க. உங்க கனவு நனவா இருக்கு. நீங்க விளக்கேத்தி பூஜை பண்றதா சரியா இருக்கும். வாங்க. இல்லக்கா, அவங்க சொல்றதும் சரிதான், நீயே ஏத்து. அது சரி, இந்த வீட்ல விளக்கேத்துறதுக்காகவே நான் ஒருத்தி பிறந்திருக்கேன். என்ன மறந்துட்டு ஆள் அளவுக்கு மாத்தி மாத்தி ஏத்துங்கன்னு சொல்லுங்க. பரவாயில்ல மாமா, இருந்தாலும் நான் உங்களுக்கு விட்டு கொடுக்குறேன், நீங்களே ஏத்துங்க. ஏன்டி எல்லா இடத்துலயும் என் மானத்தை வாங்குறேன்? முதல்ல காமாட்சி மாவளை கேத்துப்பா. இந்த பாலை எல்லாருக்கும் ஊத்தி கொடுமா. நீலா, கிளாஸ் எடுத்துட்டு வா, சீக்கிரம் எடுத்துட்டு வா. அக்கா, வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு கட்டியிருக்கேன். தம்பி, வீடு சின்னதோ பெருசோ கண்ணுக்கு பாக்குறதுக்கு லட்சணமா அழகா இருக்கணும். உண்மையா உழைச்சி சம்பாதிச்சு கட்டின வீடு அழகாத்தான் இருக்கும். அதை நினைச்சு நீங்க பெருமைப்பட்டுக்கணும். பால் எடுத்துக்கங்க. சுசி, உன் மாமா வீடு எப்படி இருக்கு? ஏன்னா நீ வாழ போற வீடு உனக்கு தான் பிடிச்சிருக்கணும். அப்பாடா, என்னோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கே. ரொம்ப தேங்க்ஸ் மாமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க் யூ வெரி மச். சிங்கிள் பெட்ரூம்ல ரொம்ப அழகா கட்டிருக்கீங்க மாமா. ஹால் கிச்சன் எல்லாம் கூட ஓகே. மாமா இப்படியே ஹையா ஹால்ல இருந்து பாரு, இல்ல மாமா? ஏய், சும்மா இரு. ஏன் இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? உள்ளது தானே சொல்லிருக்கேன். நீங்க நானு மாமா கரெக்டா தானே மாமா சொல்லிருக்கேன்? அடியே, கொஞ்சம் அடங்குடி. இந்த வீட்ல நானும் என் அக்காவும் இருக்கோம், அதை மறந்துடாத. என்னடி பேசுற? நான் கல்யாணம் இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் நீங்க இங்கே தான் இருக்க போறீங்களா? நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு புகுந்த வீட்டுல போய் செட்டில் ஆக வேண்டாமா? மாமா அதெல்லாம் யோசிச்சுதான் சிங்கிள் பெட்ரூம் வீடா கட்டியிருக்காரு, இல்ல மாமா? அத்தை, உங்க பொண்ணை கொஞ்சம் அடக்கி வைங்க. அவளை அண்ணியா ஏத்துக்கிறத பத்தி நான் இன்னும் முடிவே எடுக்கல. ஏய், நான் உன்னை எப்பவும் நாத்தனார ஏத்துக்கிட்டேன்டி. சுசி, உனக்கு வேற நினைப்பே கிடையாதா? எப்பவும் பிடிச்சத பத்தி தானக்கா நினைக்க முடியும். அடேங்கப்பா, இந்த பொண்ணு என்னமா பேசுறா? அதான் எனக்கும் பயமா இருக்கு. இப்பவே இப்படி என்னையும் சக்தி அக்காவும் வெளியே துரத்துறாளே, இவளை நம்பி எங்க அண்ணனை கட்டி கொடுத்தா நாளைக்கு அவன் என்ன பாடுபடுவான். அக்கா, பேசாம நம்ம திலீபனுக்கு வேற பொண்ணு பாத்துருவோமா? வாய் மூடுடி. வேற இன்னொரு பொண்ணை பாத்துருவியாடி?
என்னை தவிர வேற ஒருத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா அடுத்த நிமிஷமே என் உயிர் போயிடும். ஏய், என்னடி உன் இஷ்டத்துக்கு வளர்ற? அவ விளையாட்டுக்கு தானே சொன்னா. நல்ல நாள் எதுவுமா இப்படி அபசகுணமா பேசுற? அப்ப அவ மட்டும் நல்ல நல்லதுமே எனக்கு வம்பு கேட்கலாமா? சரி சரி போதும் விடுங்க. நிலா, இனிமே விளையாட்டு கூட இந்த மாதிரிலாம் பேசாத. ம்? சரிங்க. குடுப்பா. சரி தம்பி, அப்ப நாங்க கிளம்புறோம். அக்கா நான் வேணா வீட்டுல விட்டுறேன். வேண்டாம் தம்பி, அதான் கருணா இருக்கல்ல, நாங்க போய்க்கிறோம். வரமா சக்தி, சரிங்க போயிட்டு வரோம். எல்லாருக்கும் போயிட்டு வரோம். விடு. வரேங்க்கா. வரேன்டி. பை. வரேங்க மாமா. சரிம்மா போயிட்டு வா. ஏய், அவதான் விளையாட்டுக்கு சொன்னா சாரி நீ. சுசி. வா. சக்தி வாமா நம்ம ஓனர் வீட்டுக்கு போய் சாவி கொடுத்துட்டு வந்துடலாம். திலீபா அப்பா. இப்போ வண்டி வந்துடும், பொருள் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ. சரிங்க. அப்புறம் போற வழியிலே உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு சொல்லிடுறேன். சரியா? சரிங்கப்பா. வரேன். வாமா. கருணா, அம்மா. குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. அப்பா. சிவனேசன் மாமா வீடு சூப்பரா இருந்ததுலம்மா. சின்னதா இருந்தாலும் ரொம்ப அழகா இருந்தது. சிவனேசன் தம்பி சும்மா சொல்லக்கூடாது. ஒத்த ஆட்டோ வச்சுக்கிட்டு பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வச்சு வீட்டையும் கட்டி முடிச்சிட்டாரு. பிள்ளைங்களும் அப்பா மனசு கோணாம பார்த்து நடந்துக்குதுங்க. எல்லாரும் ஒத்துமையா இருந்து நினைச்சதை சாதிச்சிட்டாங்க. யாரு கண்ணும் படாம இருக்கணும். பாத்துமா, உன் கண்ணே பட்டுற போது. அவங்கள பார்த்து பொறாமப்படல, பெருமைப்படுறேன். சந்தோஷமா இருக்குது. அவருக்கு வாச்ச பிள்ளைங்க அப்படி, எனக்கும் வந்து வாச்சிருக்குங்களே. நீயும் லட்சுமியும் பரவாயில்ல, உன் கூட பிறந்திருக்காளுங்களே அக்காளுங்க. ஒருத்தி வடதுருவம்னா இன்னொருத்தி தென்துருவமா இருக்கிறா. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சண்டை போடுறதுக்கே நேரம் சரியா இருக்கு. அதுக்கு மேல அவளுங்களுக்கு வாச்சிருக்கிற மாப்பிள்ளைங்க வேற. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படித்தான் லட்சுமி கல்யாணத்தையும் உங்க கல்யாணத்தையும் நடத்த போறோன்னு தெரியல. அம்மா, இப்ப எதுக்கு தேவையில்லாம அதை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்க? எல்லா நேரங்காலம் வந்துச்சுன்னா தன்னால நடக்கும். நீ பெரிய மனுஷி, பெருசா பேசுற. இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல போ. கருணா, லட்சுமி ஈபி பில் கட்டுறதுக்கு பணம் கொடுத்துட்டு போயிருக்கான். அந்த கார்டு அவன் ரூம்ல தான் இருக்கும், போய் எடுத்துட்டு வா. சரிம்மா. Sweetheart. ஓ, அண்ணன் லவ் பண்றாரா? அதான் இப்படி லவ் கிரீட்டிங்ஸ் கார்டா வாங்கி வச்சிருக்காரு. அதனாலதான் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருக்காரா? யாரா இருக்கும்? நான் கண்டுபிடிக்கிறேன். கர்ணா, கார்டு கிடைச்சதா? தோ கிடைச்சதுமா. கிடைச்சா உடனே எடுத்துட்டு வர வேண்டியதானே? என்ன பண்ணிட்டு இருக்க? குப்பையா இருக்கு, நான் அடுக்கி வச்சிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா.
என்னம்மா ஓனரையே காணோம்? வெயிட் பண்ணலாம்ப்பா, வந்துருவாரு. வாமா, வீட்டை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். ம். இத்தனை நாள் இந்த வீட்ல இருந்திருக்கோம். நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சந்தோஷமா தான்ப்பா இருந்திருக்கோம். அதுதாம்மா எல்லாத்தோட முக்கியம். வீடுங்கிறது வெறும் கல்லு மண்ணு இல்லை சக்தி. எத்தனை காலம் கழிச்சு நம்ம யோசிச்சு பார்த்தாலும் இங்க வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு திருப்தியை தரணும். உண்மைதான்ப்பா. சின்ன வயசுல இருந்து நம்ம எத்தனையோ வீட்டுக்கு குடி போயிருக்கோம். ஆனா இங்கதான் நம்மளால ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. ஆமாம், வா. வா. சட்டுன்னு விட்டு போறதுக்கு கஷ்டமா இருக்குமா? ஏன்பா, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தானே வந்துச்சு. ஆமாம்மா, யோசிச்சு பார்த்தா நமக்கு நடந்த ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் இந்த வீடு ஒரு சாட்சியா இருந்திருக்கு. அதாம்மா விட்டு போறதுக்கு மனசு வரல. விடுங்கப்பா, இன்னும் கொஞ்ச நாள் தான் திலீபனும் நிலாவும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தனியாளா நீங்க மட்டும் பணம் சேர்த்து அந்த வீட்டை கட்டுனீங்க. இப்ப நம்ம 4 பேரும் பணம் சேர்த்து போட்டா இந்த வீட்டையும் வாங்கிட்டு போறோம். ஆமா. வாங்க சிவனேசன். வணக்கம் சார். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல சார், இப்பதான் வந்தோம். அப்பாவுக்கு இந்த வீட்டை விட்டு போறதுல இஷ்டமே இல்ல சார். ம். ஏன்டா காலி பண்றோன்னு சொன்னோன்னு ரொம்ப கவலைப்படுறாரு. நியாயமா பார்த்தா உங்களை மாதிரி ஒரு நல்ல டெனட்டை இழக்கிறதுக்கு நானும் தாமா வருத்தப்படுறேன். ஒழுங்கா வாடகை கொடுக்கறதுல இருந்து இந்த வீட்டை பத்திரமா பாத்துக்கிறது வரைக்கும் சிவனேசன் சாருக்கு இருக்கிற பொறுப்பு வேற யாருக்குமே வராதுமா. இன்னைக்கு ஈவினிங்கே வேற ஒரு பார்ட்டி குடி வர்றாங்க. பாப்போம் அவங்க எப்படி இருக்காங்கன்னு. இன்னைக்கே வந்துடுறாங்களா சார்? ஆமா சார், மெட்ராஸ்ல வீடு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு சொல்லியா தெரியணும். 10 நிமிஷம் கேப்ல பாலை காய்ச்சிட்டு 10 என்றதுக்குள்ள குடி வந்துடுறாங்க. சார் சொல்லுங்க சிவனேசன். இந்த வீட்டுக்கே இதுதான் சார் அழகு. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இந்த கூடுக்கு முன்னாடி வந்து நின்று ஒரு 5 நிமிஷம் இது கத்துறது கேட்டாலே போதும் சார், கவலை எல்லாம் மறந்துடும். ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் சார். சொல்லுங்க சிவனேசன். இந்த வீட்டுக்கு புதுசா வரவங்க கிட்ட நீங்க தான் சார் எடுத்து சொல்லணும், இந்த கூட்டை கலைக்க வேண்டான்னு. எடுத்துட்டு போக வேண்டிய பொருளா இருந்தா நானே எடுத்துட்டு போயிருப்பேன். நீங்க ஒன்றும் கவலையே படாதீங்க. இந்த கூடு இந்த வீடு இருக்கிற வரைக்கும் உங்க ஞாபகமா இங்கேயே இருக்கும். போதுமா? ஏண்டி பாத்துக்கிட்டே நிக்கிறியே, நீ ஒரு கை பிடிச்ச 2 சாமான உள்ள வைக்கலாம்ல? மூஞ்சி திருப்பிக்கிற, பேச மாட்டியா? முறைக்கிறா பாருங்கம்மா. ஏன் நிலா, என்னடி இது முறைச்சுக்கிட்டே நிக்கிற? இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? இவ கூட பேச இஷ்டம்லாம் அர்த்தம். எதுக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? இப்படி பேசாமல இருக்க கூடாது. வேணாம் சாமி, நான் ஏதாவது பேச போய் அப்புறம் இவ அதுக்கு ஒரு சீனை போடுவா. அப்புறம் டேங்கர் லாரியில ஓட்ட போட்ட மாதிரி பொல பொலன்னு தண்ணி ஊத்தும். அப்புறம் நான் ஏதோ வில்லி மாதிரி ஒரு இமேஜ் உருவாகும். போதும், விளையாட்ட பேசுனதுல இப்படி சீரியஸா எடுத்துக்க கூடாது. அத முதல்ல உங்க பொண்ணு கிட்ட சொல்லுங்க. பாரு சுசி, எல்லாம் உன்னாலதான். முதல்ல அவகிட்ட மன்னிப்பு கேளு. சரி சரி, சாரி. முறைக்காத, நல்லாவே இல்ல. அப்படி சிரியேண்டி. சின்ன பிள்ளைங்கிறது சரியாதான் இருக்கு. இனிமே 2 பேரும் சண்டை போடக்கூடாது. அத்தை, நான் எப்பவும் போலதான் இருப்பேன். உங்க பொண்ணுக்காகலாம் என் கேரக்டர் மாத்திக்க முடியாது. சரிங்க நாத்தனாரே, நீங்க எப்பவும் போலவே இருங்க. இப்ப வந்து புடிங்க, வாங்க. சரி சரி, திலீபா, சுசி 2 பேரும் சாமான உடையாம பத்திரமா எடுத்து வைங்க. அத்தை, நீங்க சமையல் பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் மதியானத்துக்கு நல்ல டேஸ்டா சமைங்க. திலீபா, சீக்கிரம் எடுத்து வை. எல்லாத்தையும் உடையாம எடுத்து வைங்க. ஏண்டி, சீக்கிரம் நாங்களே வேலை லேபர்ஸ், நீ சூப்பர்வைசரா? வாடி, ஒரு கைப்பிடி. வாடிங்கறல்ல, தூக்குடி தூக்குடி, வா. போங்க.
யார் தம்பி இவங்கெல்லாம்? தெரியலண்ணே. எங்கேயா சிவனேசன்? நீங்கெல்லாம் யாரு? எங்கேயா அந்த ஃப்ராட் சிவனேசன்? வெளியே போயிருக்காரு. உங்களுக்கு என்ன வேணும்? சார் இவங்கிட்ட நமக்கு என்ன சார் பேச்சு? நமக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. இவங்களை உள்ள போய் தேட சொல்லுங்க. யோ உள்ள போய் பாருங்க. போங்க. யார் நீங்க மட்டும் உள்ள போறீங்க? போய் ஓரமா இல்லையா? என்னங்க, யார் வேணும்? எங்கம்மா அந்த சிவனேசன்? தம்பி வெளியே போயிருக்காரு. சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? யோ தம்பிக்கு விளக்கமா சொல்லு. தம்பி இந்த இடம் எங்க முதலாளி பள்ளிவேலு சாருக்கு சொந்தமானது. நீங்க அத்துமீறி வீடு கட்டி இருக்கீங்க. ஒழுங்கா ஜாமான் எடுத்துட்டு போயிடுங்க. இல்ல நாங்க தூக்கி வெளியில வீசிடுவோம். ஹலோ அக்கா, கொஞ்சம் சீக்கிரம் நேர்ல வாங்கக்கா. இதோ வந்துட்டோம். இங்க பழைய வீட்டுக்கிட்ட தான் இருக்கோம். இதோ கிளம்பிட்டோம், வந்துகிட்டே இருக்கோம்.